27 வயசில் 72 கிரிமினல் கேஸ், 2 NSA, 2 குண்டாஸ் வாங்கினது மணல்மேடு சங்கர் தான். வாண்டையார் குரூப்புக்கும் இவருக்கும் கொஞ்சம் வாங்கலாகுது. யாரும் அது இப்போ அஞ்சப்பனை போட்டாங்க, பெரிய தலைவரை போட்டாங்க அப்படிங்குள்ள ஒரு பொதுவாகவே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க அலோவ் பண்ண முடியாது. மணல்மேடு சங்கரோட நெருங்கிய அன்பு குருசுவாவை மர்டர் பண்ணுறாங்க. குருசுவாவை மர்டர் பண்ணணும் மணல்மேடு சங்கருக்கும் அதிகமாகி இன்னும் உங்களுக்கெல்லாம் 3-4 மாதம் டைமு. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இதெல்லாம் முடிக்கலைன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மேடையில் பகிரங்கமாக சொல்லிடுறாரு. பொதுக்கூட்ட மேடையில் அது ஆளுங்கட்சி. அதுதான் அவர் செய்த பெரிய அவருக்கு எதிரடை திறப்பாக மாறினது. புதுப்பேட்டை ஒரு படத்தில் அந்த சீன் வச்சிருந்துருப்பாங்க. அவரை கத்தியை தூக்கிடுவாப்ல தனுஷ். பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்பாங்க, அவசரப்பட்டே குமார் அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன வயசான கிழவன் கூட சொல்லுவார், வெட்டுப்பா பண்ணி பொது ஜனம் நினைச்சியா கத்தியை கேட்டா ஓடுறது, நாங்களாம் ஓட மாட்டோம் அப்படின்னு. அந்த சீன் நல்லா எடுத்துருப்பாரு. மணல்மேடு சங்கர் உணர்றாரு, என்கவுண்டர் இப்போ ஃபேமஸாக ஆகப்படுது, இன்னும் தன்னையும் பண்ணுவாங்கங்கிற ஒரு நிலை அவருக்கு நல்லாவே தெரிய வந்துட்டு அவர் பூண்டி கலைச்சொல்லும் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுவும் இவர் மேலேயும் சந்தேகப்பட்டு இன்னொரு கொடாச்சேரி ஒரு டீம் சந்தேகப்பட்டாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆனா பல வழக்குகள் குறித்து நம்ம பேசிக்கிட்டு வரோம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு வழக்கு அப்படிங்கிறது மணல்மேடு சங்கர் அப்படிங்கிற அவர் யார், அவர் ரவுடியா, இல்லை அவர் என்ன பண்ணார், அவருடைய பின்புலம் குறித்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டமாக பிரிந்திருக்கும் மணல்மேடு பகுதி அன்று ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்குது. எல்லாமே டெல்டா மாவட்டம் தான். டெல்டா மாவட்டத்தில் 27 வயசில் ஒரு 13 மாவட்டத்துக்கு நன்கு அறியப்பட்ட ஒரு நபராக மணல்மேடு சங்கர் உருவெடுத்திருந்தார். ரொம்ப குறைந்த வயதில் அவருக்கு ஏகப்பட்ட சப்டைட்டில்ஸ் நிறையா உண்டு. அவர் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர். பட்டியலின மக்களுடைய சமுதாயத்திற்கான போராட்டத்தில் அவருடைய கிரைம் ரேட்டிங்ஸ் நிறையா போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எக்கச்சக்க வழக்குகள் ஆகி போச்சு. அவருக்கு 27 வயசில் 72 கிரிமினல் கேஸு, 2 NSA, 2 குண்டாஸ் வாங்கினது மணல்மேடு சங்கர் தான். அவ்வளோ வழக்காகி போச்சு. பொதுவாக அந்த பகுதி பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டாவுடைய அந்த சீர்காழி அப்படியே போய் அந்த பகுதி போயிடும். நிறைய மண்ணெல்லாம் எடுத்தாங்க ஒரு காலத்தில். இப்போ தான் குவாரியெல்லாம் மூடியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி தான். இவர் குடும்பமும் ஒரு எளிமையான விவசாய குடும்பம் தான். அப்பா பேர் மணியன், அம்மா பேர் பூபதி, தங்கை சங்கீதா. தங்கை மேலே அளவறியாத ஒரு வாசம் வச்சுருந்தார். சாதாரணமாக வந்தார். 9ஆம் கிளாஸ் வரையும் தான் படித்தார், அதுக்கு மேலே படிக்கலை. அப்போ அந்த பகுதிகளில் பார்த்திங்கன்னா லாரி அதிகமாக இந்த மண் ஏற்றுறது, விவசாய பொருட்களை ஏற்றிட்டு போகிறது, கரும்பு இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறது, இல்லை வாழை நிறைய சாகுபடி பண்ணணும். லாரி அதிகமாக அந்த ஊரில் இருக்கும். படிப்பு இல்லைன்னா நிறைய பேர் அங்கே டிரைவராக போயிடுவாங்க. கிளீனராக போய் கொஞ்ச நாள் டிரைவர் ஆகிடுவாங்க. அதேமாரி மணல்மேடு சங்கரும் பார்த்திங்கன்னா கிளீனராக போய் டிரைவராக போய் அவர் வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிக்கிறார். லாரி ஓட்டுநராக தான் தொடங்குறாரு, பயணிக்கிறார். அந்த பயணத்தை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடையில் அஞ்சப்பன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஊர் தலைவர். எந்த ஊரில் மணல்மேடு பஞ்சாயத்து தலைவர் அவருக்கு இவருக்கும் ஒரு நல்ல நட்பு உருவாகுது. 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ சின்ன சின்ன பஞ்சாயத்து, சின்ன சின்ன அடிதடி, சின்ன சின்ன இதில் மணல்மேடு சங்கர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. வேறு பெருசாகலாம் ஒன்றும் செஞ்சிடல. அப்போ இவங்க மணல்மேடு சங்கர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னாக்கா அங்கே ஒரு சண்டை உருவாயிடுது. நீங்கள்லாம் ஜிம்முக்கு வர்றீங்களா, வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க சண்டை போட்டதாகவும் இவங்க அதை சங்கர்கிட்ட சொல்கிறாங்க. சமுதாய ரீதியாக வெளியே போங்க ஜிம்மை விட்டுங்கிற மாதிரி ஃபைட்டிங் நடத்துது. அந்த ஜிம் யாருதுன்னா அஞ்சப்பனுடைய நெருங்கிய உறவினருது. அப்போ நேராக போய் மணல்மேடு சங்கர்கிட்ட போய் இந்த மாதிரி திட்டாங்க, வச்சுட்டாங்க, ஜிம்மை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்கன்னு சங்கருக்கு நேராக கோவம் நேராக உள்ளே ஜிம்மை பிடிச்சி உடச்சி தப்சம் பண்ணிடுறாப்புல. ஜிம்மை தூள் அடிச்சு செஞ்சிடறாப்புல. அப்புறம் தான் தெரிய வருதா, முன்னாடி தெரிய வந்தான்னு தெரியல, அஞ்சப்பனுடைய ஜிம்மு தான் அப்படின்னு. ஏன்னா பேச்சுவார்த்தை கூட நடத்தி இருந்திருக்கலாம் அந்த கட்டத்தில்ங்கிறது ஒரு ஐடியாலஜி இருக்குது. அதில் காவல்துறையோட ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள தகவல் தான் நம்ம சொல்கிறது. அந்த மெயின் டைம் பார்த்தீங்கன்னா அப்போ அஞ்சப்பன்ட்ட போய் ஏற்றி விட்டு போயிடுறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம உறவுக்கார ஜிம்மே உடச்சிட்டாப்புல, இனிமேலுக்கு அப்புறம் என்ன இருக்குது, நீங்கள் தலையிடலைன்னா அது நல்லா இருக்காதுங்குள்ள. அப்போ அஞ்சப்பனுக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி உருவாகுது. யார் மேலே? மணல்மேடு சங்கர் மேலே. ஒரு தலைவராக வேறு இருக்கார் இல்லையா? ஒரு தலைவர் வேறு, அவருக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ அஞ்சப்பனுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. மணல்மேடு சங்கர் மேலே கோவம் வருது. அப்போ ஒன்று வைக்கிறேன்னா பாரு அப்படிங்கிற லெவலுக்கு அவரை அந்த பக்கம் ரெடி ஆகிடுறாப்புல. அப்போ மணல்மேடு சங்கர் நாமக்கல் ஒரு வேலையாக போயிடுறாரு லாரியை ஓட்டிகிட்டு. அப்போ வீட்டுக்கு வந்தப்போ அப்பா, அம்மா, மணியன், பூபதி எல்லாம் அடிச்சு போடுறாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து அடிச்சோன்னா அடிச்சுட்டு போயிடுறாங்க. அஞ்சப்பருடைய ஆட்கள் மணல்மேடு சங்கருடைய பேரண்ட்ஸ் அடிச்சிடுறாங்க. வீட்டில் மணல்மேடு சங்கர் அடிக்க வர்றாங்க. இவங்க இருக்காங்க.
ஒருத்தர் வாய் வித்தியாசத்தில் சண்டையாகி அடிச்சு போடுறாங்க. அடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவர் நைட்டு தான் வர்றாரு, யார் சங்கர் நைட்டு தான் வர்றாப்புல. வந்து சாப்பிட்றக்குள்ள பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பிள்ளைகிட்ட சொன்னால் மறுபடியும் சண்டைக்கு போயிடுவானோ, பிரச்சனை பெருசாகிடும் போகுதுன்னு நினச்சிட்டு பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இது மாதிரி நடந்து போச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே ஐயோ இப்படி பண்ணிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் ஹீட் ஆகி கிளம்புறதுக்குள்ளே பார்த்தா வீட்டை சுற்று போட்டாங்க. அவங்க அஞ்சப்பனுடைய மறுபடியும் வர்றாங்க அந்த ஸ்பாட்டுக்கு. ஏன்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்தது தகவல் தெரிஞ்சு போச்சு, சங்கர் வந்துட்டாப்லன்னு. மர்டர் பண்ணணுங்கிறதுட்டு மறுபடியும் மர்டர் அட்டாக்கோ வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஃபைட்டிங் மோடில் அவங்க வர்றாங்க, சுற்று போடுறாங்க. அப்போ வந்து விவேகமாக வீரமாக அங்கே உள்ள விவேகம் தான் சொல்லி மணல்மேடு சங்கர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாப்புல. எஸ்கேப் ஆகி போயிட்டு அந்த ஊரில் பெரியவர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சமுதாய தலைவர், டபுள் மர்டர் அடிச்சிருக்காப்புல. புழல் சிறையில் இருந்தார் ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ அங்கே இருக்கார். ஆனால் அவர் சொன்னால் எல்லாருக்கும் கேட்பாங்க அந்த ஊரில் அப்படிங்கிற ஒரு நிலையில் சங்கர் நேராக போகிறார். அவர் பேர் கேப்ரியல். அதாவது இவர் அட்டாக் பண்ணலை, அப்போவும் கொஞ்சம் சமாதானம் பேசுகிற மாதிரி தான் போகிறாரு. தப்பிச்சு போயிட்டு கேப்ரியலை போய் பார்க்குறாரு பெரியவர். அவர் சொல்லி பஞ்சாயத்தை பேசணும்னு சொல்லி கேப்ரியலை போய் அணுகிறாரு. சரி, கேப்ரியலும் ஒன்று 2 டைமையும் கூப்பிட்டு, அஞ்சப்பன் டீமையும் கூப்பிட்டு, மணல்மேடு சங்கரையும் கூப்பிட்டு, பழைய ரைஸ் மில் ஒன்று அங்கே இருக்குது, அது வந்துருங்க நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. அவர் கூப்பிட்டோன்னே எல்லா 2 டீமும் போகிறாங்க. மணல்மேடு சங்கரோட டீமும் போகிறாங்க, அஞ்சப்புறம் டீமும் போகிறாங்க. மணல்மேடு சங்கருடைய நெருங்கிய நண்பர்கள் குரு சிவா, நடராஜன், வெள்ளப்பள்ளம் வினோத், தென்பாதி ஜெகன், முகமது ஆசிப், இவங்கெல்லாம் மணல்மேடு சங்கருடைய நெருங்கிய. பொதுவாக ஒரு இந்த வடசென்னை படத்தில் வந்து தனுஷ் அப்படி கிளம்பி போக்குள்ள அப்படியே பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் கூடுவாங்க. அது எல்லா இடத்துலையும் உள்ளது தானே, நண்பர்கள் கூடிடுறாங்க. அவருக்குன்னு ஒரு கேங் உருவாயிடுது. அப்புறம் 2 பேருமே ரைஸ் மில்லுக்கு போகிறாங்க. பஞ்சாயத்து பேசக்குள்ள அஞ்சப்பன் வந்து என்ன சொல்கிறாரு, என் ஜிம்மை உடைச்சிட்டான், நான் விட மாட்டேன், என் சொந்தக்கார ஜிம்மு, எனக்கு மான மரியாதை போயிட்டு நான் அவனை அசிங்கப்படுத்தா விட மாட்டேன் இப்படின்ட்டு வார்த்தை 2 பக்கம் ரேஸ் ஆகுது. ஒரு கட்டத்தில் அந்த கேப்ரியல் பெரியவருக்கு போடுறா சங்கர் அப்படிங்கிறாப்புல. எதிர்பார்க்காம டக்குன்னு சங்கர் அஞ்சப்பன் அந்த இடத்துல பண்ணுறாப்புல. அதான் ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங்லேயே போடுறாப்புல தான் ஃபஸ்ட்டு மர்டரு ரைஸ் மில்லுக்குள்ளே. அதுக்கு பிறகு ஏகப்பட்டது ஆகி போச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு கொலை என்பது நடத்தியிருந்த அஞ்சப்பனை தான் முதல்ல ஊராட்சி மன்ற தலைவரை கொலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டையார் குரூப்புக்கும் இவருக்கும் கொஞ்சம் வாங்கலாகுது. யாரும் அது இப்போ அஞ்சப்பனை போட்டாங்க, பெரிய தலைவரை போட்டாங்க அப்படிங்குள்ள ஒரு பொதுவாகவே அதை அலோவ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க அலோவ் பண்ண முடியாது. அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, வாண்டையார் குரூப் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. வாண்டையார் குரூப்பு அவங்களும் பெரியவங்க தான். குரு சிவா வந்து மர்டர் பண்ணுறாங்க இவங்க சைடில் இருந்து, வாண்டையார் சைட்லேருந்து. யாருன்னா அது வந்து நெருங்கிய நண்பர், யாருக்கு, மணல்மேடு சங்கரோட நெருங்கிய நண்பர் குரு சிவாவை மர்டர் பண்ணுறாங்க. குரு சிவா மர்டர் பண்ணணும், மணல்மேடு சங்கருக்கும் அதிகமாகி நேராக அந்த வாண்டையார் அந்த வீட்டுக்குள்ளே பூந்து கையில் மாட்டினவங்க லேடிஸு, ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டி எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்துறாப்புல. அவர் குடும்பத்தையே தப்சம் பண்ணுறாப்புல. தப்சம் பண்ணவங்கள தான் இவர் வந்து பெரிய ஃப்ளாஷ் ஆகுறாப்புல. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவர் அப்படியே வளர்ந்து ஒரு ஜூம் ஆகிடுறாப்புல. காரில் போயிட்டுருக்குள்ள ஒரு டிஎம்கே மீட்டிங் நடக்குது மணல்மேடு பகுதியில். ஒரு 10,000 பேர் பங்கேற்றிருப்பாங்க. அன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு தலைமையில் நடக்குது. என்ன செய்யறாரு, நானும் போய் பேசணும் மேடையில் அப்படிங்கிற கூட இருக்க நண்பர்கள்லாம் மறைக்கிறாங்க. இல்லை இது அரசியல் பொலிட்டிக்கல் மீட்டிங், இது நம்ம போய் பேசுறது இடம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு. இல்லை நான் பேசித்தான் ஆவேன், நான் பேசாமல் யார் பேசுறது, நேராக போய் மேடையில் ஏறி மைக்கை வாங்கி, இவ்வளோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்கள் இன மக்களுக்கு பள்ளியோடம் கட்டித்தரேன், நீங்கள் குடிநீர் குழா போட்டு தரேன், நீங்கள் வீடு வசதி தரேன், ஒன்றுமே நீங்கள் செய்யலை, இன்னும் உங்களுக்கெல்லாம் 3-4 மாதம் டைமு, அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் இது வந்து இதெல்லாம் முடிக்கலைன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு மேடையில் பகிரங்கமாக சொல்லிடுறாரு. பொதுக்கூட்ட மேடையில் அது ஆளுங்கட்சி. அதுதான் அவர் செய்த பெரிய, அவருக்கு எதிரடை திறப்பாக மாறினது. ஏன்னா கலைஞருடைய முதலமைச்சருடைய மாவட்டம் அந்த திருவாரூர் மாவட்டம், அதுக்கு அருகில் உள்ளது தான் இந்த பக்கத்து மாவட்டம் தான் நாகப்பட்டினம் மாவட்டம். அப்போ ஒரு பொது மீட்டிங்கில் போய் அது யார் செஞ்சிருந்தாலுமே தவிர தானே, பிரேவாக போய் சொல்லக்குள்ள என்ன ஆகுது, ஒரு அரசியல் மீட்டிங் அது. அப்போ தனியாக பேசி கூட ஒரு விஷயமா பேசியிருந்துருக்கணும். அது சங்கர் தன்னுடைய வயது, தன்னுடைய அந்த வீரத்தின் விளைவாக போய் நேராக போய் மேடையில் பேசுகிறாரு. அது அவருக்கு பெரிய பின்னடைவாயிடுது. ஏன்னா அந்த புதுப்பேட்டை ஒரு படத்தில் அந்த சீன் வச்சுருந்துருப்பாங்க, அப்புறம் கத்தியை தூக்கிடுவாப்புல தனுஷ். பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்பாங்க, அவசரப்பட்டே குமார் இங்கே அந்த சீன் ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன வயசான கிழவன் கூட சொல்லுவார், வெட்டு போப்பண்ணி பொது ஜனம் நினைச்சியா கத்தியை கட்டா ஓடுறது, நாங்களாம் ஓட மாட்டோம் அப்படின்னு. அந்த சீன் நல்லா எடுத்திருப்பாரு. செல்வராகவன் தானே டைரக்ஷன். அதே ஒரு ஸ்டாண்டு தான் இதுவும், இந்த இவர் மேடையில் ஏறின ஸ்டாண்டு அதுதான். இது அரசியல் மீட்டிங்கிறது. ஏன்னா அது வரைக்கும் சங்கர் அரசியல் வயப்படலை. அரசியலுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவானது. ஒரு பொது மீட்டிங் நடக்குது அப்படிங்குள்ள பேசணுன்னா அதுக்கு பிறகு காவல்துறையோட அழுத்தம் இவருக்கு நிறையா வருது. பந்தநல்லூர் அருள் கொலை வழக்கில் வந்து ஒரு வாரண்டில் ரிமாண்ட் பண்ணுறாங்க, மதுரை ஜெயிலில் வைக்கிறாங்க. நான் திருச்சி வந்து பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா டெல்டா மாவட்டத்துக்காரவங்க நிறையா பேர் திருச்சியில் இருப்பாங்க, வழக்குக்கு போக வரேன்ட்டு.
மதுரை ஜெயிலேருந்து ஒரு வாய்தா கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லா கோர்ட்டு ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா எல்லா வாரண்ட்டுக்கும் நீங்கள் போய்த்தாகணும். போலீஸ் கரெக்டாக அந்த டேட்டு படி அந்த வாரண்ட்டுக்கு ஒரு ஸ்கார்ட் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி அழைச்சிட்டு போயிட்டு இருக்குள்ள தான் ஒரு சின்ன கிளாஸ் தெரியுது. மணல்மேடு சங்கர் உணர்றாரு, என்கவுண்டர் இப்போ ஃபேமஸாக ஆகப்படுது, தன்னையும் பண்ணுவாங்கங்கிற ஒரு நிலை அவருக்கு நல்லாவே தெரிய வந்தோடனே கும்பகோணம் ஜெயிலுக்கு கடைசியாக கொண்டு வர்றாங்க ஜேஎம் கோர்ட்டுக்கு. அப்போ கும்பகோணம் கோர்ட்டில் ஓப்பனாக சொல்கிறார், என்னை வந்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஜட்ஜிக்கிட்ட சொல்கிறார். ஜட்ஜி சொல்கிறார், போலீஸ் பாதுகாப்போட வர்ற உன்னை யாருப்போ கொல்ல போகிறா அப்படின்னு. இல்லை போலீஸ் தான் என்னை கொல்லையே போகுது அப்படிங்குள்ள. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த அரசியல் தலைவனுக்கும் எவ்வளோ பெரிய நடிகருக்கும் கோடீஸ்வரனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு மணல்மேடு சங்கர் கிடைச்சிது. AK-47 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அந்த ஜட்ஜி கிராண்ட் பண்ணார். ஓகே, மணல்மேடு சங்கருக்கு. அப்போ கூட சங்கர் என்ன சொன்னார், அதுவும் போலீஸ் தானேன்னாரு. சங்கர் கரெக்டான ஆஸ்பெக்ட் தான் யோசிச்சாப்புல. எல்லாரும் ஒன்றும் கூட்டிட்டாங்க. ஆனால் ஜட்ஜி வந்து AK-47 துப்பாக்கி இந்திய பாதுகாப்பு கொடுத்தாரு. ஜட்ஜி என்ன ஆஸ்பெக்டில் யோசிச்சிருப்பாருன்னா, அந்த வண்டியில் கொண்டு போகிறாங்களா வேனில், அந்த வேனில் வெளியிலேருந்து யாராவது அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கும், பெட்ரோல் கொண்டு அடிக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு 47 துப்பாக்கிலாம் இருக்குன்னா அது ஃபயரிங் கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்ற ஆஸ்பெக்ட் அவருக்கு இருந்துச்சு. அப்போ சங்கருக்கு 2 தரப்பும் எதிர்ப்பு வந்துட்டு, ஒன்று வெளிநபர்களாலையும் எதிர்ப்பு வந்துட்டு, பொலிட்டிக்கல் எதிர்ப்புகள் நெருங்கி வந்துட்டு. அப்போ சங்கருக்கு நன்காவே தெரிஞ்சுட்டு நம்மளை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னப்ப அது AK-47 துப்பாக்கி எல்லாமே இருந்துச்சு. February 5, 2007 கந்தரவக்கோட்டை, பழைய கந்தரவக்கோட்டை பக்கத்தில் வந்து இரவு சரியாக 11 மணிக்கு வேன் அப்செட் ஆகுது. சங்கரை அழைத்து சென்ற வேன், சிறைக்கு அழைச்சிட்டு போன வேன் அப்செட் ஆகுது. அப்செட் ஆனதில் சங்கர் இறந்து போடுறார். அது 2 தரப்பாக அந்த கன்க்ளூஷனை முடிக்கிறாங்க. ஒன்று போலீஸ் வந்து இது மாதிரி கேம் விளாண்டுட்டாங்க, விபத்தில் தான் துப்பாக்கி சூடுலாம் எதுவும் ஃபயரிங் ஷாட் இருந்துச்சு. 2 தரப்பாக சொல்கிறாங்க. ஒரு தரப்பு என்னென்னா ஃபயரிங் ஷாட்டை வந்து போலீஸே பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேம் விளாண்டுட்டாங்க, வேன் பறந்துட்டுன்னு. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, வேன் பறந்ததில் வந்து கேம் மிஸ்ஃபயர் ஆகிட்டு அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. நமக்கு 2க்குமே பாசிபிள் அதிகமாக இருக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேன் பறந்து கையில் இருந்த கென்னு ஃபயர் ஆகிருக்கலாம், இல்லை போலீஸும் இந்த மாதிரி அரங்கேற்றத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா பிரேதத்தை எல்லாம் பார்க்க விடலை, இறுதியாக ரொம்ப டைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெரிய கூட்டம் கூடி போச்சு அப்படிங்குள்ள பிரேதத்தை பார்க்கல, நிறையா சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு 30 வயசுக்குள்ளே ஒரு பெரிய டானாக இருந்து ஒரு 13 மாவட்டங்கள் நன்கு அறியப்பட்ட ஒரு நபராக இருந்து அந்த அந்த சொசைட்டிக்காக வேண்டி அந்த சமுதாய மக்களுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்று தன்னோட வாழ்க்கையை மரணித்தவர் மணல்மேடு சங்கர். இவருடைய மரணம் பிறகு, மணல்மேடு சங்கர் அவருடைய மரணத்திற்கு பிறகு எப்படியும் இவர் தரப்புலையும் ஆதரவாளர் இருந்திருப்பாங்க. இது அப்படியே தொடர்ந்ததா இல்லை அப்படியே ஒரு முடிவுக்கு வந்ததா? இல்லை, அதாவது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர், அதுவும் சஸ்பெக்டாக நடந்தது தான். இன்னொரு என்கவுண்டரு. அப்புறம் பூண்டி கலைச்செல்வம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதுவும் வந்து இவர் மேலேயும் சந்தேகிக்கப்பட்டுச்சு. இன்னொரு கொடாச்சேரி ஒரு டீம் மேலேயும் சந்தேகப்பட்டாங்க. அதனால் நடக்காமல் இல்லை. இன்றைக்கும் மணல்மேடு சங்கருடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதிகளில் இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க அந்த அந்த கட்டுக்கோப்போடு இருக்காங்க. பட் சங்கர் அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்களாங்கிறது இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த பகுதி எல்லா பகுதியுமே இப்போ போலீஸோட கட்டுப்பாட்டுகள் வந்துட்டு போலீஸ் நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்தந்த ஊரில் இப்போ அங்கே மண் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மண்ணோட உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பஞ்சாயத்து மணல்மேடு ஊர் பேர். ஆமாம், மணல்மேடு. அது நல்லா அந்த காவிரி படுகை சூப்பராக இருக்கும். அந்த ஏரியாவே நல்லாயிருக்கும். சீர்காழி, மாயவரம், சன்னானூர், பந்தாநல்லூர், அது எல்லாமே நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லா செழித்தோங்கும் பகுதி. அதனால் ஆல்மோஸ்ட் அது எல்லாமே இப்போ நின்று போச்சு. ரெண்டாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன்லாம் படிப்பு, வேலைவாய்ப்பு அப்படின்னு மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பூண்டி கலைச்செல்வம் பர்டர்லாம் காலையிலே ஒரு வீட்டில் இருந்தது. அதிகாலையில் 6-7 மணிக்கெல்லாமே மர்டர் பண்ணாங்க. வீட்டிலே வச்சு பண்ணாங்க. அதுவும் இந்த இதோடைய ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. அது வேறு டீம் சரண்டர் ஆனாங்க. அதுவும் ஒரு மேலே ஒரு சஸ்பெக்டாக சொன்னாங்க. பட் அது எவ்வளோ ஒரிஜினல்ங்கிறது தெரியல. அது நிறைய விஷயங்கள்ல கிரைம் ஸ்டோரியில் விஷயங்கள்ல தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். நிறைய தகவல் மணல்மேடு சங்கர் அவரை பற்றி சொல்லியிருக்கீங்க. வேறொரு நிகழ்ச்சியை உங்களை சந்தித்து உங்களிடம் மீண்டும் பேசுகிறேன். நன்றி.